ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எப்படி டேஸ்டியாக சிம்பிளாக போட்டி கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பூண்டை நசுக்கி சேர்த்துக்கோங்க. தேவையான ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கோங்க. உங்கள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் நல்லா வதங்கணும் எண்ணெயில். ஸோ நல்லா வதக்கி விடுங்க. இது ரொம்ப செய்கிறது ஈஸி அண்ட் சிம்பிள் தாங்க. நீங்கள் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க செய்கிறது. நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா அந்த பச்சை வாசனை போனதும், குழம்பு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதும், இப்போது நம்ம போட்டி வேக வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டி ஆட் பண்ணக்கூடாது. அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியாக இருக்கிற கிரேவி நல்லா பபிள்ஸ் விட்டு திக்காகிற வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்து கொடுங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம்ல, அந்த போட்டியை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 பேருக்கு தகுந்த மாதிரியான கிரேவி. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள், உங்களுக்கு தேவையான காரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 80% ஓவருங்க, இன்னும் 20% தான் இருக்குது. இப்போ லைட்டாக நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கலந்து விடுங்க. இப்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையான பெப்பர் வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நான்வெஜ் கிரேவிஸ்க்கெலாம் கொஞ்சம் பெப்பர் அதிகமாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதாங்க போட்டி கிரேவி. ரொம்ப சிம்பிள் செய்கிறது. நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதுதாங்க பக்குவம். உங்களுக்கு இந்த கிரேவி நிஜமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் மெத்தடு தாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம சுட சுட சர்வ் பண்ணால் சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தங்க வளையல் கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக உங்கள் கைக்கு ஒரு முத்தம் கிடைக்கும். நீங்கள் டேஸ்ட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. எல்லோரும் ஹாப்பியாக ஜாலியாக செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.